ஜெய் வாராகி, என் அன்பு குழந்தையே, பலருக்கு பதில் சொல்கிறேன். உன் வாழ்க்கை ஏன் இந்த நிலைமைக்கு ஆகிவிட்டது? நீ நன்றாகத்தானே இருந்தாய். எப்படி உன் வாழ்க்கையில் இருந்த அனைத்தையுமே இழந்தாய் என்று பார்ப்பவர்கள் அத்தனை பேரும், உனக்கு தெரிந்தவர்கள் அத்தனை பேரும் உன்னை கேட்டு உன்னை கஷ்டப்படுத்துகிறார்கள். நல்ல நிலைமையில் இருந்தோம், திடீரென்று இந்த சறுக்கல் எதற்கு? நான் என்ன அவ்வளவு தவறு செய்தேன் இப்படி என்னிடம் கேட்கிறாய்? தங்கமே, இது உன்னுடைய கர்ம வினை. ஆனால் அந்த கர்ம வினையை நான் தோற்கடித்து உன்னிடம் இருந்ததை திரும்பவும் பல மடங்காக சந்தோஷங்களையும் நீ வைத்திருந்த செல்வங்களையும் நான் தருவேன், அதைவிட அதிகமாகவே. போனதை நினைத்து வருந்தாமல், மற்றவர்களுக்கு உன் வாழ்க்கையில் பேசுவதற்கான இடத்தை கொடுக்காமல், அவர்களை நீ தலை குனியும் அளவுக்கு உன் வாழ்க்கையில் நீ மிகப்பெரிய இடத்திற்கு வர வேண்டும் என்று நினைத்தால், யாரெல்லாம் உன்னை தூற்றி பேசுகிறார்களோ, யாரெல்லாம் கேள்வி கேட்கிறார்களோ அவர்களுக்கு பதில் சொல்லாதே என்று தான் சொல்வேன். இல்லை, எனக்கு இது நடந்ததினால்தான் நான் இவ்வளவு பெரிய நஷ்டத்தை சந்தித்தேன். என் வாழ்க்கையில் எதற்காக இப்படி நடந்தது? இப்படிப்பட்ட புலம்பல் யாரிடமும் நீ புலம்பவே வேண்டாம். உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து தான் செய்தாய். ஆனால் காலமோ நேரமும் உன்னை இப்படிப்பட்ட நிலைமைக்கு தள்ளிவிட்டது. ஆனால் நிச்சயமாக உன் நிலைமை மாறும். காலம் யாரையும் கைவிடாது, சோதிக்குமே தவிர நிச்சயமாகவே கரை சேர்க்கும். நீ எப்படி வாழ வேண்டும் என்ற ஆசையுடன் உன் வாழ்க்கையை துவங்கினாயோ, அதைவிட பிரம்மாண்டமாகவே உன் வாழ்க்கை உன்னிடம் வந்து சேரும். சிரித்தபடி இரு, எல்லாம் நல்லதுக்காகவே இருக்கும். எப்பொழுதுமே இந்த வாராகி இருந்து உன் வாழ்க்கையை கரை சேர்ப்பேன் என்ற நம்பிக்கையில் இரு. இப்பொழுது நடக்கும் எதையும் வைத்து தீர்மானித்து உன்னை நீயே சோர்ந்து போக விடாதே. கவலை இல்லாமல் இரு. மனதில் கவலை வரும் பொழுது சோர்ந்து போய்விடும். கவலையின்றி இரு, உனக்கான அனைத்தும் உனக்கு நிச்சயமாகவே கிடைக்கும். எப்பொழுதுமே இந்த வாராகி உன்னுடன் இருப்பேன். ஜெய் வாராகி.